நாளைக்கு காலையில 7 மணிக்கு வந்தீங்கன்னா குடத்துக்கு நூல் சுத்தி கொடுத்துருவாங்க. பால் குடம் தூக்குறவங்களுக்கு கங்காணம் கட்டி விட்டுருவாங்க கையில. அதாவது அத்தனை பேரும் பால் குடம் எடுத்து அனைத்து உள்ளவங்களா, அதாவது அவரவர் கையில காப்பு கட்டி தான் பால் குடம் எடுக்கணும். சிறப்பாக அனைவர்களும் வந்திருந்து நெய்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்பரை கேட்டுக்கொண்டு, நாளை இரவு 7 கன்னிமார்கள் கரகம் தோடித்து அந்த பிள்ளைகளுக்கு சாமி வர வைத்து ஆலயத்தை சுத்தி கரகத்தை இருக்குவாங்க. இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அதாவது பால் குடம் எடுக்கும் பக்தர்கள் அவரவர்களும் பால் வாங்கி வச்சிருக்க நேரத்தில் 1/2 லிட்டர் வாங்கினாலும் தண்ணி ஊத்தாதீங்க. 1/2 லிட்டர் பால். இப்போது பொய்யூரை சேர்ந்த பிச்சைப்பிள்ளை மாமா அவர்களும் முருகானந்த் அவர்களும் என் பக்கத்தில் நின்று ஒரு கேமரா இருக்குமாறு கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கு, என் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கு, என் பக்கத்தில் மாதிரி நிற்க மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க. யூடியூப்ல வரும். என் பக்கத்தில் பிச்சைப்பிள்ளை மாமா அவர்களும் தம்பி வேகாத சுடலையில சாகா வரம் தந்திருக்கிறேன் அப்படின்னு பார்வதி அம்மா எது சாபம் கொடுத்தாங்க? சிவபெருமான கோபம் வந்துருது. அதே பார்வதா, எப்ப யான் சாபத்துக்கு நீ பதில் பேசுறியோ உனக்கு ஒரு சாபம் தரப்போறேன். உன் புள்ள காத்தவரா சாமி கைகுமர ஏறி இறங்க தனியும் என் கூட நீ இருக்க கூடாது. அடி பேயும் சாசுமாகவே என்ன பார்வதா, உன் புள்ள காத்தவரா சாமி கழுகுமரம் ஏறி இறங்க தனியும் யாரும் காட்ட வேணாம். அதை எடுத்துக்க நல்லா எல்லாத்தையும் எடுங்க. அப்படி நல்லா பேரு நல்லா செய்யணும். கோடி பறி போயிட்டு ரவி என்ன எடுப்பா நல்லா முடி வீடியோ எடுத்துக்கிறேன். மாமூல் எடுத்து ஒரு இதை எடு இதுதான் முடியுது. ஓகே ஓகே கொஞ்சம் மாதிரி மாமா இங்க எடுத்துட்டு என் மனையோட ஒரு போட்டாருங்க. நம்ம போனாலும் காலாலும் அழியாது எல்லாம் தச்சு பட்டல கை வைக்க பாருங்க. வா எடுத்து விட்டோம். எம்மாடி அம்மா ஆமா பூ எடுத்ததால உடம்பு எல்லாம் பிச்சுக்குது. பக்கத்துல குளம் இருக்கு. இந்த குளத்துல நம்ம 7 பேர் குளிக்கணும். நம்ம 7 பேரும் குளிக்கும் போது அவ ஆடைய கழட்டி கரை மூட்டில் வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம குளிக்கணும். வாங்கடி என்று
ஆமா பூவை வைத்து எல்லாரும் குளிக்கிறீங்களே எப்படி நீங்க குளிப்பீங்க நாங்கெல்லாம் எப்படி குளிப்போம் அவுத்த வச்சுட்டு தான் குளிப்போம் என்னத்தா சேலை ஆடி அவுத்த வச்சுட்டு தான் குளிப்போம் சேலை அவுத்த வைப்போம் ஆமா அவ்வளவு கேளு நன்றி என்னென்ன அவுத்த வச்சுட்டு குளிப்பேன் உங்கள மாதிரிலாம் குளிச்சா உடம்புல இருக்கிற ஐக்கு போவாது என்ன மாதிரி குளிக்கணும் எப்படி அவனை கட்டியா அப்படி என்று அதாவது அவ ஆடைய கட்டி சேலையெல்லாம் உள்பாவடை கட்டிக்கிட்டு சேலையெல்லாம் கட்டி கரமோட்டில தனித்தனியா வச்சுட்டு குளிக்கிறாள் 6 பேர்களும் ஒரே இடத்துல வைக்கிறாளுவே இளைய கண்ணியோட ஆடையை மட்டும் தனியா வைக்கிறான் அப்படி வச்சுட்டு தாயங்கள் 7 பேர்களா உழைத்து நல்ல தலைமொழி உயிர் போல கொண்டாயிட்டா உழைத்து நல்ல தலைமொழி காவலுக்கு வராங்க நம்ம தாயின்னு தெரியாம இவன் சேலை எடுத்து பதுங்க வச்சுக்கிட்டா தாய் அம்மனை கட்டியா நிக்கிறான் அந்த நேரத்துல ஆமா பார்த்தா வணக்காத்தா ஆமா சரி ஆபத்துக்கு பாவம் இல்ல ஒரு பொம்பளை சோதிக்க கூடாது அப்படி என்று ஆடைய ஏழத்தோடு தம்பி ஒருத்தவங்க சாமி ஆடுது யூதி தட்டை எடுத்து வரான்னா நொண்டி நடந்து வரோம் இப்ப ஆடுறான்னா குத்த போறான் அடே புள்ள ஒண்ணு பண்ண முடியாது நானாடி 9 நானா போட்டு நானா பொக்க புள்ள ஏய் ஓ ஒட்டாயும் போட்டா கெட்ட இப்ப ஆடி பாப்போம் அப்படி என்று ஆமா புடவையை தூக்கி எழுந்தார் ஆபத்துக்கு அதாவது பொண்ணை சோதி விடாது புடவை அந்த அம்மா கட்டிக்கிட்டாங்க அடியே பெண்ணே அந்த நேரத்துல ஆமா அந்த நேரத்துல யாருக்கு பிடிப்பான் பாரு என்ன பிடிப்பான் பாரு அந்த நேரத்துல அடி பெண்ணை ஒன்னை கண்ட போது சாமி தம்பி தம்பி 10 வயசு பையமா தாவரம் நல்லா இப்படி தாவரா 10 வயசு பையமா தாவரண்டாப்பா ஐயோ என்ன கூட மாமாட்ட போட முடியாது நீ ஒண்ணு பண்ணிவா இந்த பெண்ணை ஒன்னை கண்ட போது காதையாகுதே உன்னை கண்ட போது காதையாகுதே கட்டி போடுறாங்க கட்டி போடுறாங்க டான்ஸ் ஆடா போடா ஆடி பேதயமான வேலங்கே இவன் புடிக்கிற சாய்டிக்கெல்லாம் கீழே கொடுமாடு சாய்டிக்கெல்லாம் கீழே பிடிட்டு வந்துச்சு சாக்கெட்டு போயிடா கற்பா கழிச்சு விடுவா ஐயோ பொண்ணு அத பாவியா இருப்பானாட்டுக்கு இவனை கொண்டாந்து வீடு வச்சு நான் ஓட விட மாட்டேங்கிறா கிட்ட நெருங்கி அடிக்கிறாங்க என்ன ஒதுக்கி வைங்க என்ன விட மாட்டேங்கிறான் ஓட விட மாட்டேங்கிறான் ஓட விட மாட்டேங்கிறான் ஆடி பேதாயமான மேரங்கே
அடைந்து காலத்திரடி அது காலத்திரடி காலத்திரடி அது காலத்திரடி காலத்திரடி ஆடி ஆடி காதல திருடி காதல தீர்வாடி செட்டலாகி சத்தனரம் வாடிங்க காதல் தீர என்றே சொன்னார் நீதியும் மன்னா தர்மம் மன்னா தர்மம் மன்னா தர்மம் மன்னா தர்மம் மன்னா கர்த்தாரி விவாதமோ கர்த்தாரி விவாதமோ கர்த்தாரி விவாதமோ கர்த்தாரி விவாதமோ கர்த்தரிட விவாதங்களை இப்படியாக்கோ கர்த்தரிட விவாதமோ எப்படியாக்கோ கர்த்தரிட விவாதங்களை எப்படியாக்கோ கர்த்தரிட விவாதமோ எப்படியாக்கோ அடே இல்லை யாரடா வந்து காதல் கருகுது ஏய் யாரோ வந்து காதல் இருக்குதுங்க எட்டப்படா கெட்டப்படா எட்டப்படா எட்டப்படா துட்டி காதல் விஹரா துட்டி காதல் விஹரா துட்டி காதல் விஹரா துட்டி காதல் விஹரா இல்லை கட்டி உதைக்காம போவேனா கட்டி உதைக்காம போவேனா கட்டி உதைக்காம போவேனா கட்டி உதைக்காம போவேனா ஏய் உன்னை எட்டி உழைக்காம போனா விடமாட்டே விடமாட்டே விட்டு விட்டு சட்ட போது விடமாட்டே விடமாட்டே போய் கட்டி போறான் டான்ஸ் ஆவா அவன் கட்டி போறான் போய் அது விடமாட்டே 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 விட்டு விட்டு சட்ட போது விடமாட்டே 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 விட்டு விட்டு சட்ட போது விடமாட்டே விடமாட்டே பார்த்தார் அதாவது உலகத்தலாகப்பட்டவரை ஆமா இளைய கண்ணியால பார்த்து விடமாட்டேன் விடமாட்டேன்னு துறக்கும் போது ஆமா பார்த்தார் இளைய கண்ணி உன்னை தொடமாட்டேன் தொடமாட்டேன் தொந்தரவு செய்த போது தொடமாட்டேன். தொடமாட்டே தொடமாட்டே தொந்தரவு செய்த போது தொடமாட்டே தொடமாட்டே பார்த்தார் இளைய கண்ணி ஆமா நீ எவ்வளவு தொந்தரவு செய்த போதும் தொடமாட்டேன் தொடமாட்டேன்னு ஓடுறாங்க ஆமா அப்பொழுது அனகத்தலாகப்பட்டவரை ஆமா நீ என்ன சொல்லி கூப்பிடுறாரு பஞ்சலைக்கு வாரு மாட்டி அடி கட்டளைக்கு வாரு மாடியே பட்டு சுவந்தாரு மாடியே அடி பஞ்சலைக்கு வாரு மாடியே பட்டு சுவந்தாரு மாடியே ஐயா கட்டளைக்கு வாரு மாடியே பட்டு சுவந்தாரு மாடியே ஐயா கட்டளைக்கு வாரு மாடியே கட்டி முத்தந்தாரு மாடியே முத்தம் விடுறிய ஆசை திருடி வாடி கட்டிலுக்கு போவோம் பஞ்சலைக்கு போவோங்கிறான் வணங்காத்தான் நம்ம தாய் தானே தெரியாம பேசிட்டு இருக்கிறான் ஆமா அந்த நேரத்துல ஆமா இளைய கன்னியாகப்பட்டவன் ஆமா போடா பாடு பாவி உனக்கு என்ன பொற்கால மாத்தோகி போடா பாடு பாவி உனக்கு பொற்கால மாத்தோகி போடா பாடு பாவி உனக்கு என்ன பொற்கால மாத்தோகி போடா பாடு பாவி உனக்கு பொற்கால மாத்தோகி தண்டால பயில இந்த உலகத்துல பொண்ணால கெட்டவன் எத்தனையோ பேரு அந்த சந்திரன் கெட்டதும் பொன்னால கவி இந்திரன் கெட்டதும் பொன்னால சந்திரன் கெட்டது பொன்னால இந்திரன் கெட்டது பொன்னால சந்திரன் கெட்டதும் பொன்னால கவி இந்திரன் கெட்டதும் பொன்னால சந்திரன் கெட்டதும் பொன்னால இந்திரன் கெட்டதும் பொன்னால அவன் கெட்டதும் பொன்னால கவி ரஜதன் கெட்டதும் பொன்னால அவன் கெட்டதும் பொன்னால ராஜன் கெட்டதும் பொன்னால அவன் கெட்டதும் பொன்னால கவி ரஜதன் கெட்டதும் பொன்னால அவன் கெட்டதும் பொன்னால ராஜன் கெட்டதும் பொன்னால நீங்கட போறையினால நீங்கட போறையினால நீங்கட போறையினால நீங்கட போறையினால சங்கால பயில அந்த சங்கட கெட்டது பொண்ணால இந்திர கெட்டதா பொண்ணால படுவாவி இப்ப நீதி கிட போற என்ன போடா வாடிக்கிட்டதா அடி வாடிக்கிட்டதா அடி பண்ண மலைக்கல வளையில அடி பண்ண மலைக்கல வளையில பண்ண மலைக்கல வளையில
ஏதோ மறுபடியும் வாடிங்கிறா கண்டால போயில போடி என்ன மாதிரியே மடப்பயில எட்டதப்படா மடப்பயில அடி வாடிக்கிட்டு தாரா குயிலே தாரா குயிலே தாரா குயிலே குயிலே தாரா குயிலே போடா பயிலட்டத போட எடுக்கப்படா போட அப்படி என்று ஆமா தாயின்னு தெரியாம நாம மவன் தான் தெரியாம ஆமா எந்த பேரும் வாடி போடின்னு பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஆமா தொட்டி கமல் வேணும் வாடி நேரத்துல ஆமா என்ன கூடி கவேணும் வாடி வாடி என்று ஆமா கட்டினா கைய பிடிச்சிக்கிட்டான் அந்த நேரத்துல ஆமா எந்த தாயில தெரியாம இந்த பையன் இவளை கைய பிடிச்சிருக்கிறான் வாடி பஞ்சனை போலாம் இத யார் யார் என்றார் அம்மம்மா யார் யார் என்றார் பெண்ணே பார்வதா சுவாமி தாயினு தெரியாம இவன் கையை பிடிச்சி வச்சிருக்கா வாடி பஞ்சனைக்கு போலான்னு பணங்காத்தான காவலுக்கு தான் அனுப்பணும் ஆமா இவன் போய் அவன் பொண்டாட்டி வாடின்னு கூப்பிடுறான் ஆமா அப்படி அந்த பொண்ணை பொண்டாடி விட்டா இந்த உலகம் அழிஞ்சு விடும் விடக்கூடாது வாடி போகலாம் என்று ஆமா பார்வதம்மன் அழைத்துக் கொண்டு ஆமா அவர் வாகனம் காலை வாகனம் ஒரு காலை நல்லா அதாவது பெண்ணே பார்வதா சுவாமி தாயின்னு தெரியாம பிடிச்சிட்டு நிக்கிறான் ஆமா நம்ம போறதுக்குள்ளே அந்த தாயை கூடி விட்டானா அந்த உலகம் அழிஞ்சிடும் சீக்கிரம் வாடி போகலாம் என்று அழைத்துக் கொண்டு காலையிலே வந்து சேர்ந்தார் ஆறு ஈஸ்வரன் சிவபெருமானாகப்பட்டவர் ஆமா சிவபெருமான் ஓடி வந்து ஆமா கானகத்திலே அந்த நேரத்துல ஆமா வணங்காத்தான பார்த்து அடே வணங்காத்தான் அவ கைய விடுறான் தந்தைங்க அவருடைய கையை கட்டுற மாதிரி கிடையாது ஆமா ஏண்டா விட மாட்டேன் நம்மளுடைய கந்தவனத்துக்கு பூ தேட வந்தவன் இவதான் அது மட்டும் இல்லாத சொட்ட தலையாண்ணா சொட்டக்கா மூக்காண்ணா கண்டம் பல்லாண்ணா அதனால இவருடைய ஆடையை எடுக்க முடியாது அதனால இவருடைய கையை விட முடியாது அதனால ஆமா என் தகப்பங்களுக்கு மீறி நீ கையை விட முடியாதுங்கிற சரியா அடே எந்தா உனக்கு சாபம் தர போறேன் இல்லை அதாவது ஆமா உனக்கு ஒரு கொடுமையான சாபம் தர போறேன் என்னப்பா சாபம் தாயின்னு தெரியாம நீ பிடிச்சிட்டு இருக்கிற ஆமா என் வார்த்தைக்கு மறு பேசுற தாயாட அவள உனக்கு என்ன வேண்டாம் அவனுக்கு தாய் வேணும் ஆமா அதனால கையை விடுறான்
அவ கையட விட முடியாது. பொக்கப்பையா, பையா, நொல்லையா, வெட்டகா மூக்கா, பொட்டப்பையா, வேலி அப்படின்னு அவ என்னென்ன சொன்னா தெரியுமா? என்ன இவளை நான் ஒரு நாய் நேரமா இருந்தாலும் பெண்ணால விட மாட்டேன். கைய விட முடியாது. படுவாடி சண்டாளா அதெல்லாம் முடியாது. அவன் கையை நீ விடணும். விட முடியாதுப்பா. எப்ப எனக்கு மறுப்பு பேசுற தகப்பனுக்கு நீ மறுப்பு பேசுற. ஆமா, உனக்கு ஒரு கொடுமையான தாமம் இருக்கிறேன். என்னப்பா கொடுமை சாவா? தாயின்னு தெரியாம பிடிச்சு கையை பிடிச்சு இருக்கிறேன். சரிதான். அதனால உனக்கு ஒரு கொடுமையான சாபம் தர போறேன். இப்போது மகமாரியம்மனாகப்பட்டது எனக்கு குழந்தை வர வேண்டும் தவம் செஞ்சுட்டு இருக்கிறான். சரிதான். அதாவது கடும் தவம் செஞ்சுட்டு இருக்கிறான் கம்பாநதி ஆத்தக்கரையில. ஆமா, மகமாரியம்மனாகப்பட்டது. மகமாரியம்மனாகப்பட்டது. அந்த மகமாரியம்மனுக்கு நீ போய் புள்ளையா பிறக்கணும். இந்த ஜனனத்துல வனகாத்தான். அடுத்த ஜனனத்துல காத்தவராயன மகமாரியம்மனுக்கு பிள்ளையா நீ பிறந்து மரவ பரவ மர கழிவு எழுபடிக்கு அதாவது நீ போய் மகமாரியம்மனுக்கு பிள்ளையா பிறந்து அந்த கழுகு மரத்துக்கு இரையாகி கரா கரான்னு கத்தி சாவ கிடது. பிடிடா சாவத்தை. அப்பா என்ன வரம் கொடுத்த? மறையா பறையா வளையா கடுவா பிடிடா சாவத்தை. அதனால கழுகு மரத்துக்கு இரையாகி கரா கரான்னு கத்தி சாவ எடுத்து புடுறா சாவத்துக்கு சாவத்தை கொடுத்தார். தாயினு தெரியாம கையை பிடிச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லி அடியே பெண்ணே இளைய கண்ணி உனக்கு ஒரு சாபம் தர போறேன். என் பிள்ளை 9 சம்புவாது பொட்ட பையன் சொன்னேன். அந்த காரணத்தினால நீ போய் அத்திப்பட்டு ஆரிய தேசத்துல ஆச்சாவாய ஆரிய மாலையா பிறக்க கிடவுது. 1000 பேர்த்துக்கு ஐயருக்கு அரிம மகளா திருமகளா நெருங்கி வரக்கூடிய ஆச்சாவாய ஆரியமாலை பொண்ணா நீ போய் அங்க பிறக்கணும். உன் கூட கழுகு மரம் பிறக்கும். நீ சாதாரண பொண்ணா பிறக்க மாட்டேன். கை தோஷம், தொழில் தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், புத்தாய தோஷம், நாக தோஷம், தாடி தோஷம், புத்து தோஷம் என்று சொல்லக்கூடிய 8 விதமான தோஷத்தோட நீ போய் அங்க பிறப்ப. உன் கூட கழுகு மரம் கூட பிறக்கும். மாலை சுத்தி பெண் பிறப்ப, கொடி சுத்தி பெண் பிறப்ப. மாலை சுத்தி பெண் பிறந்தா மாமலத்துக்கு ஆகாது, கொடி சுத்தி பெண் பிறந்தா கோத்திரத்துக்கு ஆகாது, ஏழத்தி பாம்பு படம் எதிர்மான பாயா போயிடும். மூக்குல 3 சுயி மூத்தவனை கொண்டுடுவேன், நாக்குல 4 சுயி நாத்தனருக்கு ஆகாது, கெண்டகால பெருத்தவை கொண்டவனை கொண்டுடுவா, தொடையில பாடனாக தொட்டவன் குலாத்து. அதாவது ஆணுகால பெருத்தவ அரமணிக்கு ஆகாது, குதிரைகால பெருத்தவ கோவிலுக்கு ஆகாது. இத்தனை தோசையுடைய பொண்ணா நீ போய் ஆச்சாவாகி ஆதிமாலா பொண்ணா நீ போய் பிறக்கணும். மீண்டும் அவன் கூட கழுகு மரம் பிறக்கும். அதை ஆச்சா